கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடைபல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான பக்தி ஆன்மீக வணக்கங்கள். இந்த வரம் தருவாய் இறைவா தொகுப்பிலே நாம் ஷீரடி சாய்நாதனுடைய அற்புதங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே நாம் நேற்றைய தினம் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம், அதாவது பாபாவுடைய சரித்திரத்திலே முக்கியமான நிகழ்ச்சியாக கருதப்படுகின்ற ஒன்று, லக்ஷ்மிபாய் என்ற ஒரு அம்மையாருக்கு பாபா 9 காயின் கொடுத்தாரு, 9 காசு கொடுத்தாரு. அது இன்றைக்கும் நம்ம ஷீரடியில் வந்து அந்த லக்ஷ்மிபாய் காட்டேஜ் அப்படின்ற இடத்துல இந்த காயினை பார்க்கலாம் அப்படின்னு நான் நேற்றுக்கு நிறுத்தியிருந்தோம். அந்த 9 காயின் என்ன, அந்த 9 காசு கொடுத்த தாத்பரியம் என்ன, நம் வாழ்விற்கு மிகவும் தேவையான விஷயம். அப்போது பாபா அதை கொடுக்கும்போது இந்த லக்ஷ்மிபாய் கேட்குறாங்களாம், எனக்கு எதுக்கு பாபான்னு கேட்டாராம். அப்போது பாபா சொல்கிறாராம், நீ என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, நான் உனக்கு இதை கொடுக்குறேன், இது மூலம் நீ ஒரு முழுமையான பக்தியாக கருதப்படுவாய் அப்படின்னு சொல்கிறாராம். அவளுக்கு ஒன்றுமே புரியலையா, ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாபா தான். பாபா 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 சாய்ராம் சாய்ராம் சாய்நாதன், இதுதான் அவளுக்கு உலகமே சாய். அப்போது பாபா அப்போ சொல்கிறாராம், இந்த 9 காயினோட தத்துவம் என்ன தெரியுமா, 9 விதமான பக்தியை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். எவன் ஒருவன் இந்த 9 விதமான பக்தியை கடைப்பிடிக்கிறானோ அவனே முழுமையான பக்தன். அவனிடம் கண்டிப்பாக நான் இருப்பேன், அவனோடு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாபாவுக்கு முக்கியம் பக்தி தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, பாபா விரதத்தில் வந்து நான் சாப்பிட்றதே இல்லை, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. பாபா உங்களை சாப்பிடாம வான்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இன்றைக்கும் கூட நமது ஷீரடிக்கு சென்றால் ஷீரடியில் வந்து பாபா போஜனாலயா பிரசாதாலயா அப்படின்னு ஒரு இடமே இருக்குது. அங்கே வந்து 24 மணி நேரமும் சாப்பாடு. நண்பர்களே, நீங்கள் இன்றைக்கும் ஷீரடி போனால் பார்க்கலாம், பாபா பிரசாதாலயா என்று சொல்வார்கள், போஜனாலயா என்றும் சொல்லலாம். அந்த இடத்துல 24 மணி நேரமும் பாபா தொடங்கி வைத்த அன்னதானம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. அதனால் நீ சாப்பிடாம வந்து என்ன பாரு அப்படின்னு பாபா சொன்னதே கிடையாது. அதை மாதிரி ஒரு அற்புதமான மகான். அப்போது இவர் கேட்குறதெல்லாம் பாபா நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அவரே ஒரு மிகப்பெரிய மகான், அவரே பெரிய கடவுள். நீங்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயம், நிறைய பேர் கேட்பாங்க, பாபா கடவுளா, இல்லைன்னா பாபா மகானா, பாபா ஹிந்துவா, பாபா முஸ்லீமா, பல பேருக்கு இந்த சந்தேகங்கள் உண்டு. பாபா அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, ராமும் ஒன்று தான் ரஹீமும் ஒன்று தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. அது சொன்னது மட்டும் இல்லை, பாபா அதை செயலில் காட்டினார். எப்படி அப்படின்னா, துவாரகமாயில் பாபா இருக்கும் பொழுது, பாபா காலத்திலேயே அந்த உருஸ் ஃபெஸ்டிவல் நடக்கும், ராமநவமி நடக்கும். அப்போது ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு ஒரு மிகப்பெரிய பாலமாக பாபா அவர்கள் விளங்கினார்கள் என்பது சத்தியமான நிதர்சனமான உண்மை. இப்போது அவர் இந்த பக்தியை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், 9 விதமான பக்தி. இந்த பக்தியை எவன் கடைபிடிக்கிறானோ
அவனோடு கண்டிப்பாக நான் இருப்பேன், அவனே முழுமையான பக்தன் அப்படின்னு பாபா சொல்றார். சரி, அவர் சொல்ற பக்தி அவர் எப்படி கேட்டகரைஸ் பண்றார் நீங்க பாருங்களேன். எல்லாமே நம்ம பண்றது தான். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பக்திக்கு ஒரு எல்லை கோடு அப்படின்னு வச்சிங்கன்னா பக்திக்கு ஸ்கேல் கிடையாது. அதை அளவு வச்சு ஒரு இன்ச் டேப் வச்சு அளக்கிற பக்தியா இல்லை, நம்ம அனுபவம் தான் பக்தி. இதை ரொம்ப அழகாக தெளிவாக பாபா சொல்றார். பக்தி அப்படின்னா என்ன? 9 விதமான பக்தி. அதுல முதல் பக்தி சிரவணம். சிரவணம் அப்படின்னு சொன்னா பகவானுடைய நாமங்களை கேட்பது, கேட்டுக்கொண்டே இருப்பது. பகவானுடைய நாமங்களை கேட்டுக்கொண்டே இருப்பது சிரவணம். சிரவணம்னா கேட்கறது. எழுதி வைத்துக் கொள்பவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல் பக்தி சிரவணம். இரண்டாவது கீர்த்தனை. கீர்த்தனைனா என்ன உங்களுக்கு தெரியும், சொன்ன உடனே புரியும். பகவானுடைய புகழை பாடிக்கொண்டே இருப்பது, பகவானுடைய புகழை பாடுவது. முதல்ல சிரவணம், கேட்டுக்கொண்டிருப்பது. இரண்டாவது கீர்த்தனம், அதாவது பகவானுடைய புகழை பாடிக்கொண்டே இருப்பது. மூன்றாவது பக்தி ஸ்மரணம். ஸ்மரணம் அப்படின்னா பகவானை நினைத்து கொண்டே இருப்பது. இதுதான் எல்லா மகான்களும் சொல்றது இதாங்க. பேஸ் இதான். எப்பவும் பகவானுடைய சிந்தனையில் நம்ம இருந்தோம்னா நம்ம மனசு தெளிவாக இருக்கும். மனசு தெளிவாக இருந்ததுன்னா அந்த மனசுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் உள்ளே போகாது. அப்போது கெட்ட எண்ணம் உள்ளே போலேனாவே நீ நல்லவன் ஆயிடுவ. அடுத்தவனுக்கு கெட்டது நினைக்கலானே நீ நல்லவன் தானே. அப்போது உனக்கு இந்த சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் இது 3 ஆச்சா. 4வது பக்தி சொல்கிறார் பாபா, பாத சேவனம். கடவுளுக்கு பாத சேவனம், இது 4வது பக்தி. 5வது பக்தியாக என்ன சொல்கிறாரு? அர்ச்சனை, பகவானுடைய நாமங்களை அர்ச்சனை செய்வது. அது எல்லாருக்கும் தெரியும். 6வது பக்தியாக பாபா சொல்வது நமஸ்காரம். அதனால்தான் இன்றைக்கும் பாபாவுடைய ஆர்த்தியில் பார்த்தீங்கன்னா இந்த காலை ஆர்த்தி, மாலை ஆர்த்தி, மதிய ஆர்த்தி, இரவு ஆர்த்தி எல்லா ஆர்த்திலையும் பார்க்கும்போது பாபாவுடைய நமஸ்கார ஸ்லோகம் வரும். நீங்கள் அதை உங்களுக்கு மற்ற வார்த்தைகள்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அதில் 4வது வரி வரும், நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா அப்படின்னு வரும். அப்போது பாபாவோட ஆர்த்திலேயே இந்த நமஸ்கார ஸ்லோகம் இருக்கு. அப்போது இந்த 6வது பக்தி நமஸ்காரம். 7வது பக்தி தாஸ்ய பக்தி. தாஸ்ய பக்தி அப்படின்னு சொன்னால் பகவான்கிட்ட நம்ம பரிபூர்ணமான அன்போடு இருக்கணும். தாஸ்ய பக்தி. அடுத்த பக்தி சக்கியத்வா. சக்கியத்வா பக்தின்னா பகவானை ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுறது. ஃப்ரெண்டாக இருக்கலாம், நீ என்ன வேணால் கேட்கலாம் பகவான்கிட்ட. பாபாட்ட நீ என்ன வேணால் கேட்கலாம், நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். கடைசியாக 9வது பக்தி என்று அவர் சொல்வது ஆத்ம நிவேதனம். 100% சரண்டர் பகவான்கிட்ட. எனக்கு எல்லாம் நீ தான், எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், என்னோட விஷயத்தெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட பொறுப்பை போட்டுட்டீங்கன்னா கடவுள் உங்களை பார்த்து கொள்வார் என்பது சத்தியம். பாபாவுடைய மற்ற நிலைகள், மற்ற தத்துவங்கள், அவற்றை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது.
ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தை பார்த்தோம். அதாவது மகா சுவாமிகள் அவரோட சந்நிதியில் காசியை தரிசிக்கணும்னு வந்த ஒரு பக்தருக்கு காசின்னு பேருள்ள ஒரு ஆசாமியை காமிச்சு தோபார் காசின்ட்டார். திருப்பதியை பார்த்ததில்லை, திருப்பதியை காமிச்சார். இதே போல் இன்னொரு சுவையான சம்பவம் மகா சுவாமிகள் சன்னிதானத்தில் ஒரு முறை நடந்திருக்கு. மகா சுவாமிகளோட சன்னிதானத்தில் பல பெண்கள் அன்றைய தினம் வந்திருந்து ஒரு புனிதமான ஒரு வெள்ளிக்கிழமை தினம் அது. அன்றைய தினம் பல பெண்கள் மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு வந்து பலவிதமான வழிபாடுகள் பூஜை முறைகளை பண்ணிட்டு மகா சுவாமிகள்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு அங்கங்கே உட்கார்ந்துட்டுருக்கா. அந்த தெய்வத்தோட தரிசனத்தில் திளைச்சுன்னு இருக்கா. மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு அந்த நாளில் யார் போனாலுமே, இன்றைக்கெல்லாம் நாம் ஒரு கோவிலுக்கு போகிறோம். ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா இந்த கோவிலை முடிச்சுட்டு நம்ம எப்போ வெளியில் வருவோம், அடுத்து வேறு இடத்துக்கு போவோம்னு நம்ம நேரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலத்தில் மகா சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் அந்த தெய்வத்தோட சந்நிதிக்கு போக போகிறோம் அப்படின்னா எப்போ திரும்பி வரப்போகிறோன்னு யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்தை யாருமே தீர்மானிக்க மாட்டார்கள். அந்த மகானோட சந்நிதிக்கு போயாச்சுன்னா அங்கிருந்து எப்போ நாம் வெளியே வரணும்னு அந்த மகான் தான் தீர்மானித்து அனுப்புவார். அந்த மகானோட சங்கல்பம் எத்தனை மணிக்கு அங்கிருந்து நாம் வெளியே வரணும்னு இருக்கோ அப்போ தான் வெளியே அனுப்போம். அதுவரை அந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். இப்போவும் இந்த காலத்திலையும் நம்ம காஞ்சி மடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த மகா பெரியவா அதிஷ்டானத்துக்கு முன்னால் பல பேர் மணிக்கணக்காக உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருப்பா. மணிக்கணக்காக உட்காந்துட்டு இருப்பா, சும்மாவே உட்காந்துட்டு இருப்பா. அந்த அதிஷ்டானத்தை பார்த்துட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருப்பா. பல மணி நேரங்கள் உட்காந்துட்டு இருப்பா. சில பேர் நம்மள சுற்றிட்டு உடனே கிளம்பிடுவோம். ஒரு 9 சுற்று சுற்றிட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதத்தை வாங்கிட்டு கிளம்பிடுவோம். சில பக்தர்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காருவா. சில பக்தர்கள் ஒரு நாள் உட்காருவா. ஏன்னா அந்த இடத்தில் அமர்ந்தால்தான் அந்த தெய்வத்தோட ஒரு அனுகிரகம், ஒரு அருள் வளையம், ஒரு அருள் ஒளி நமக்கு கிடைக்கும். அந்த இடத்துல இருந்தால்தான் இந்த சாநித்தியம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ கரண்ட் இருக்குங்கிறத நம்ம தொட்டு பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஒரு சுவிட்சை போட்டால் ஒரு லைட் எரியுதுன்னா இந்த ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல் ஒரு அதிஷ்டானத்துக்கு நாம் போகிறோம், ஒரு மகானோட ஜீவ சமாதிக்கு நாம் போகிறோம் அப்படின்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாநித்தியத்தை நாம் அமைதியான முறையில் ஒரு தியான நிலையில் இருக்கும்போது அதனோட ஒரு இதை நம்ம உணர முடியும். அந்த பவரை நாம் அப்போ தான் உணர முடியும். அதுபோல் பல பேர் உட்கார்ந்துருப்பா. அன்றைய தினம் மகானோட சந்நிதிக்கு வந்த பெண்களும் ஆண்களும் பல பேர் உட்கார்ந்துருக்கா. மகா சுவாமிகள் ஏதோ ஒரு புஸ்தகத்தை புரட்டின்னு இருக்க. எல்லா பக்தர்களும் தரிசனம் பண்ணியாச்சு. ஒரு புஸ்தகத்தை புரட்டி படிச்சுட்டு இருக்கா. மகா சுவாமிகள் ஒரு சிஷ்யனை கூப்பிட்றா. ஒரு சின்ன பையன். அந்த சின்ன பையனுக்கு ஒரு 9 வயசு 10 வயசு இருக்கும். மகா சுவாமிகளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு மடத்து பாடசாலை பையன், வேதம் பயின்று கொள்ளக்கூடிய பையன். அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையன் உடனே ஓடி வந்து பெரியவா பக்கத்தில் நிற்கிறான். பெரியவா அப்படிங்கிறான். தங்கிட்ட ஏதோ பெரியவா ஒரு வேலையை கொடுக்க போகிறார், தன்னை அடையாளம் காமிச்சு பெரியவா கூப்பிட்டுருக்காளேன்னு வந்து பக்கத்தில் நிற்கிறான். மகா பெரியவா அந்த பையனை குறும்போட பக்கத்தில் கூப்பிட்டு கொஞ்சம் தொலைவில் கையை நீட்டுறா. கையை நீட்டினா அங்கே ஒரு மேடையில் ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்கா. நல்ல லட்சணமாக மகாலட்சுமி மாதிரி நெத்தியில் குங்குமம், அந்த நேர் வகுட்டில் குங்குமம், ஒரு அழகாக ஒரு மடிசார் கட்டிண்டு ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்கா. பயபக்தியோட மகா சுவாமிகளை நினச்சிட்டு சில ஸ்லோகங்களை சொல்லி கொண்டிருக்கா. மகா சுவாமிகள் இந்த பையனை கூப்பிட்டு, இந்த பாடசாலை பையனை கூப்பிட்டு, அதோ ஒரு பெண்மணி உட்கார்ந்து ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கா பாத்தியா அப்படிங்கிறா. அந்த பெண்மணியை இந்த பையன் பார்க்குறான். இந்த 9 வயது 10 வயது பையன் பார்க்குறான். ஆமாம் பெரியவா சொல்லின்னு இருக்கா அப்படிங்கிறான். அவ கிட்ட போய் அந்த பெண்மணி கிட்ட போய் நீங்கள் சுமங்கலியான்னு கேட்டுட்டு வா அப்படிங்கிறார். என்ன கேள்வி? அந்த பெண்மணி கிட்ட போயிட்டு நீங்கள் சுமங்கலியான்னு கேட்டுட்டு வந்து என்கிட்ட பதில் சொல்லுன்னு பெரியவா சொல்கிறார்.
9 வயசு 10 வயசு பையனுக்கே தூக்கி வாரி போடுறது. என்னடா அது, நெத்தியில் அழகாக குங்குமப்பட்டு வச்சுருக்கா, நேர் வகுட்டில் குங்குமப்பட்டு வச்சுருக்கா, அழகார் மடிசார் புடவை கட்டின்றிருக்கா, ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அந்த பெண்மணிக்கிட்ட போயிட்டு நீங்கள் சுமங்கலியான்னு எப்படி கேட்க முடியும்? கேட்டால் என்ன பண்ணுவா, ஓங்க அரைஞ்சிட மாட்டாளா அப்படின்னு இந்த பையனுக்கு ஒரு பயம். பெரியவா அப்படின்னு நிற்கிறான். இல்லைடா போய் கேட்டுண்டு வாடா, நான் கேட்க சொன்னேன்னு கேளு. அந்த பையனோட பயம் பெரியவாளுக்கு புரியறது. பெரியவா சொல்கிறா, நான் கேட்க சொன்னேன்னு கேள்ற, போய் கேட்டுண்டு வாங்குற. தெய்வம் சொல்கிறது அந்த பையன் என்ன பண்ணுவான்? தெய்வம் சொல்கிறது அந்த பையன் இந்த தெய்வத்தின் மேலே பாரத்தை போட்டு, ஆஹா ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகிறது போல இருக்கு, இந்த இடத்துல என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல, எது நடந்தாலும் அது அந்த மகா சுவாமிகளுக்கு அர்ப்பணம் அப்படின்னு நினச்சிண்டு மெல்ல தயங்கி தயங்கி அந்த பெண்மணிக்கிட்ட போனான். அந்த பெண்மணிக்கிட்ட போய் அந்த பெண்மணிக்கு முன்னால் நிற்கிறான். அந்த பெண்மணியும், ஆஹா மகா சுவாமிகளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பையனா செய்வன், அங்கிருந்து வருகிறானே நம்ம கிட்ட வந்திருக்கானேன்னு இந்த பையனை பார்க்கறா. இந்த பையனும் ஒரு பயபக்தியோடு அந்த அம்மாவை பார்க்கறான். என்னடா குழந்தை, என்ன தேடி வந்திருக்கியே, என்கிட்ட தானே நீ கேட்கணுமான்னு கேட்கறா. அந்த பையன் சொல்கிறான், அம்மா உங்கள்கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறான். கேளு, என்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்? நீ பெரியவா கிட்டேருந்து வரியா, நீயா கேள்வி கேட்க போறியான்னு கேட்குறா. பெரியவா உங்ககிட்ட கேட்க சொன்னேன், இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்கிறான். சரி கேளுங்கிற. இந்த பையன் கேட்டான, ஒரு உண்மையான சுமங்கலிக்கிட்ட நீங்கள் சுமங்கலியான்னு கேட்கறது எத்தகைய அமங்கலம். இந்த பையன் கேட்டானா, எந்த துணியோடு கேட்டான், என்ன பதில் வந்தது அப்படிங்கிற இதனோட தொடர்ச்சியை அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மகிஷமர்தினி கோவில் கொண்டாளே, கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே, அகிலம் காக்க வந்தாளே. பெண்களின் தெய்வமாய் அன்னையின் வடிவமாய் அன்பெனும் ரூபமாய் நேரில் வருபவள் அம்மா, நேரில் வருபவள் ஆத்தா, நேரில் வருபவள் அம்மா, நேரில் வருபவள். படைத்தாய், மண் மீது எத்தனை உயிர்களை படைத்தாய், உயிருக்கு உறவுகள் படைத்தாய், உறவுக்கு உணர்வினை கொடுத்தாய். அறிவினில் 1000 தலைகளை படைத்தாய், உயிர் பெறும் ஞானத்தை அளித்தாய். உணர்வாய் உயிராய் இணையாளும் தாயே, உணர்வாய் உயிராய் இணையாளும் தாயே, வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி அம்மா, மகிஷாசுரமர்த்தினி எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி கோவில் கொண்டாளே, கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே, அகிலம் காக்க வந்தாளே. தீமைகள் தீர்த்திட தீர்த்தமா
விளக்குகள் வைத்தோம். உன் வாசல் தேடி வந்து விளக்குகள் வைத்தோம். பூவினில் மாலைகள் தந்தோம். உனக்கொரு அர்ச்சனை செய்தோம். மாவிலி தோரண அலங்காரத்தோடு உனக்கு பொங்கலும் வைத்தோம். இரவாய் பகலாய் உலகாளும் தாயே, இரவாய் பகலாய் உலகாளும் தாயே, வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி, அம்மா மகிஷாசுரமர்த்தினி, எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி, கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே, அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே. பெண்களின் தெய்வமாய் அன்னையின் வடிவமாய் அன்பெனும் ரூபமாய் நேரில் வருபவள், அம்மா நேரில் வருபவள், ஆத்தா நேரில் வருபவள், அம்மா நேரில் வருபவள்.